தருமமதாய் தாரணியில் தன்னம் தன்னாலே வாழ்ந்து பொறுமை பெரியோராய் பூதலமெல்லாம் வாழ்வார். அப்போது நீ அரசு ஆளுவாயன் மகனே, வாரி மூன்று கோதி வாழைந்திருக்கும் ஒரு தீவை சாதி ஒரு நீரப்பாய் தானாழ்வாய் உன் காலம் கோடுவ கேடுபலவாதும் கோள் நீசபாவிகளும் கேடு வரும் காலம் கிருஷ்ணா உன் நற்காலம். வானமது வெள்ளி மாறி வெறு வானமதாய் மேன்முகித்து வெறுவானமாய் தோன்றும் நல்ல மகனே, உனக்கு வரும் நற்காலம் சொல்ல தொலையாது. குலமகனே என் கணக்கு ஒக்க அடக்கி உரைத்திருக்கு உன்னிடத்தில் நிற்க நிலைக்க நினைத்ததெல்லாம் அங்காகும். பொறுமை பெரிது பெரிய தீருமகனே, தருமாம் தெரிது தாங்கியிரு என் மகனே. எல்லாம் உனது இச்சையது போல் நடக்கும் நல்லோர்க்கும் ஓர் நினைவே நலமாகும் என்று சொல்லி எல்லோர்க்கும் விளம்பி இரு நீ என் மகனே. பொல்லாதாரோடும் பொறுமை ஊரை மகனே, தன்னாலே ஆகு மட்டும் சாத்தீரு என் மகனே. வந்தால் அறிவார் வராதார் நீராவார். இன்னா உன் காலம் இயம்புவேன் கேள் மகனே. தன்னாம் தன்னாலே சாதிக்கு சாதி மாளம் நல்ல நீனைவோர்க்கு நாளத்தனையானாலும் பொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார். நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டிசை என்றுரைப்பேன். கோமகனே உன் காலம் முறை தப்பி ஆண்ட முகடன் வேறு நீசன் கூரை நோவு கொண்டு கூடிழப்பானுன் காலம். அதிலே சில பேர் அரசுனக்கெனக்கெனவே விதியை அறியாமல் வெட்டி கொண்டே மாழ்வார். அத்தருணா உன் காலம் அதிக மகனே கேளு. இத்தருணமல்லால் இன்னும் எடுத்துரைப்பேன். எல்லோரும் கைவிட்டு இருப்பாருனை தேடாமல் நல்லோர் மனதில் நாராயணா என்றுரைப்பார். கோல விளையாட்டு கொஞ்சமேடுப்பேன் நான் தூலம் அறியாமல் தொல்போவியெல்லாம் மயங்கும்
அன்போர்களெல்லாம் ஆவியை தான் மருகி இன்பமுடனே ஏங்கி ஏங்கியே அழுவார். இத்தனை நாளும் இவரை நம்பி நாம் இருந்து புத்தியது கேட்டோம் என்று மிக வேதளிப்பார். அப்போது ஆஹா அந்நீசபாவியெல்லாம் இப்போது கண்டுதன்பான். ஏலமே சொன்னதெல்லாம் ஏய்த்தானன்பான். அம்போரை இடுக்கம் செய்தே அடிப்பார். சூச்சமுடனே சொரூபமொன்று நான் எடுப்பேன். அதுதான் ஒரு காலம் அதிக மகனே கேளு. இது பெரிய சூட்சம் என் மகனே கெட்டிரு நீ. அதின் மேல் அன்போர் அதிக பெரியோராம். இதன் மேலே தாண்டும் எல்லோரும் வல்லோரே. பின்னும் ஒரு சூட்சம் பிரமாணமாயெடுப்பேன். பன்னு மணியே பராபரமே கெட்டிரு நீ. குளத்தை தடதடன கொந்து கொந்தாயுடைத்து சூழற்ற கனலக்கிலியும் துர்க்கை மகா துர்க்கையையும் விட்டயச்சி மாநிலத்தில் விளையாடி எதிரியும் கட்டணங்களாக கனமாய்க்கும் குழுகுலன ஓடுவார் பதறி வீறு விழுவாரமலிந்து. நாடும் பெரியோர் நலமாக வாழ்ந்திருப்பார். என் மகனே உன் காலம் இன்னும் வகுப்பேன்கள். பொன்மகனே பூமியிலே பின்னும் ஒரு காரணங்கள். கெட்டன சுராணி கம்பி கடை காலம் மொட்டை தலை வருவான். மூளையனவனோடிடுவான். ஆடி கொண்டாடி அங்கும் இங்கும் தான் அலைந்து ஓடி கொண்டோடி ஒன்று போலே மாழ்வான். மகனே உன் காலம் மகிழ்ந்து இரு என் மகனே. உவமை ஒன்று சொல்லுகிறேன் உற்பனமாய்கள் மகனே. புத்திரனுக்கே கூறுவோம் புகன்றதெல்லாம் முகன்றாலும் சுற்றமொரு சூட்ச தொழிலுண்டு ஆயானுள். அத்தனையும் என்னுள் அடக்கமில்லை என் மகனே. முந்தியனைந்த முதல் நாளோர் விஞ்சை வைத்தார். அவ்விஞ்சை மாத்திரமே யானுனக்கு இயவில்லை. இவ்விஞ்சை இவதுதான் எப்போ என கேளு. சீமை அரசு செலுத்த வரும் நாளில் மேன்மை மூடிதரிக்கும் வேளையிலே என் மகனே. சொல்லுகிற விஞ்சை சுத்தமனே கேட்டிரு நீ.
பல்லுயிர்களுக்கும் பாடியலுக்கும் விஞ்சையது எல்லாவும் மக்களித்தேன் என்னுடைய நாராயணனே அல்லாமல் நான் உனக்கு அருளுகிற விஞ்சைகள் பெரியோர்க்கு வாழ்வு பெருக சீரந்தாலும் மரியாதையே இருக்கும் மகனே நீ கெட்டிடு நீ சற்றோலே வாழ்வு சகடருக்கு வருகில் கற்றோரே ஆகிடினோ கண்டறிவேன் போனி என்பான் முள்முறுக்கம் போவோம் மீனுக்கு 3 நாளை கள்ளருக்கு வாழ்வு காணுமது போல் மீனுக்கு நல்லோர்க்கு வாழ்வு நாளும் கூரையாமல் வல்லோர்க்கும் நல்லோராய் வாழ்ந்திருப்பார் கண்டிருப்பாய் வில்லாத நியாயம் மேல் நியாயம் என் மகனே துள்ளாத யானை துடியானை என் மகனே அடக்கம் பெரிது அறிவுள்ள என் மகனே கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே நன்றி மறவாதே நான் பெரிதெண்ணாதே அண்டின பேரை அகற்ற நீனையாதே ஆபத்தை காத்து அகல நீ தள்ளாதே சாபத்தை கூறாதே தன்னளவு வந்தாலும் கோபத்தை காட்டாதே கோளோடிணங்காதே பாவத்தை காணாதே பகட்டு மொழி பேசாதே பசுவை அடைத்து பட்டினிகள் போடாதே விசுவாசமதிலே விரோதம் நீனையாதே எளியோரை கண்டு ஈந்து இறங்கிடு நீ அழிவென்ற பேச்சு அனுப்போலும் நினையாதே தொட்டு பீடியாதே தோர்வை வைத்து காணாதே விட்டு பிடியாதே வெட்கமதை காணாதே வரம்பு தப்பாதே வாழிதவறி நில்லாதே பாரம்போமி கண்டு பாவித்திரு என் மகனே இத்தனை புத்தி எடுத்துரைத்தேன் என் மகனே புத்தி விபரீதமாய் பின்னும் ஆராயாதே சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் நட்டம் காணாதே நாடாழ்வாயன் மகனே. இங்கே விஞ்சை நிறைய விஞ்சை 4, 5, 6, 7 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இதெல்லாம் என்ன விஞ்சை அப்படின்றத உண்மையான தத்துவங்களை சொல்லுகின்றார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற தத்துவத்தை இங்கே அற்புதமாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, நம்ம முதல்ல எல்லாம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். சிலையுள்ளே தோன்றி சிவதோத்திரமாக எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஒரு குடைக்குள் ஆழ்வாய் உன்மகனே உன் காலம் ஒரே குடைக்குள்
இறைவன் எனக்குள் என்ற ஒரே குடைக்குள் நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து சொல்கிறார், தர்மமாய் தாரணியில் தன்னம் தன்னாயில் வாழ்ந்து. தன்னம் தன்னால் எல்லாமே எனக்குள்ள என்ன, எல்லாமே என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய தாழ்வும், நான் சொர்க்கத்துக்கு போவதும் நரகத்துக்கு போவதும் அத்தனையும் யார் தீர்மானிப்பது? நான் தான் தீர்மானிக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் காரணம். அதான் தன்னம் தன்னால் வாழ்ந்து பொறுமை பெரியவராய் புதலமெல்லாம் வாழ்வார், அப்போது நீ அரசு ஆழ்வாய் என்கிறேன். அதாவது தன்னம் தன்னால் எல்லாமே என்னுடைய வாழ்க்கை வாழ்வும் தாழ்வும் என் கையிலே இல்லையா. என்னை யாரும் பிறக்கவும் வைக்க முடியாது, யாரும் இறக்கவும் வைக்க முடியாது. அப்படியே அந்த தன்னம் தன்னாலே வாழுகின்ற எண்ணம் வரும்போது என்ன ஆகின்றது? நீ அரசு ஆளுவாய் என் மகனே, வாரும் வாரி மூன்று கோதி வளைந்திருக்கும் ஓர் தீர்வை சாதி அருணைப்பாய் தானாழ்வாய் உண்காலம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வர. அது எல்லாமே அதாவது நான் நீ என்ற வேறுபாடு இருக்கவே இருக்கு. கலியுகத்தில் நான் நீ என்ற வேறுபாடு அற்றதுதான் கலியுகம். கலியுகம் முடிஞ்சு தர்மயுகம். நீயும் நானும் வேறல்ல, நீயும் இறைவன் நானும் இறைவன், அவ்வளவுதான். நான் இறையடி செல்வதற்கு முன்னாடி உன்னால் இறைவடி செயல் இறைவனுடைய இறையா நீ முழுமையாக இறைவனாக நீ ஆயிரலாம். நான் செல்வதற்கு முன்னாடி நீ ஆயிரலாம். அப்ப நீ கீழானவன் அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை இறைவன் மேலானவர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நானே இறைவனாக செல்லுகிறேன். அப்ப யாரு மேலானவர் யாரு கீழானவர்? யாருமே இல்லை. இந்த வித்தியாசம் தான் நிறைய சொல்லிட்டு வர்றார். ஒக்கடை ஒருத்தர் நிற்க நிலைக்க நிலைக்கிறதெல்லாம் அங்காகும். பொறுமை பெரிது பெரிய திருமகனே, தர்மம் தெரியுது தாங்குகிறேன் மகனே. பொறுமை ரொம்ப பெருசு. பொறுமையாக வாழ வேண்டும். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டி கொடுங்கன்னு இயேசுநாதர் சொன்னார் இல்லையா. எல்லாரும் அப்படிதான். ஒரு கன்னத்தில் அவன் அடிச்சான்னா மறுகன்னத்தை காமிச்சு கொடுத்துட்டு இருந்தா நம்ம குழந்தைங்களா நான் என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டில் நம்மளுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒருத்தன் அடிச்சுட்டா நான் அமைதியாக நின்றுட்டேன்னா இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நிறைய தெரிஞ்சுக்கணும். அங்கே அந்த கண்ணபிரான் அங்கே அந்த அந்த போர்க்களத்தில் என்ன செய்கின்றார்? அங்கே அந்த பீஸ்வரன் நிறைய மக்களை கொண்டிருக்கின்றார். இவர் என்ன செய்கின்றார்? அவரை பீஸ்வரை அழித்தாகணும், இல்லைன்னா அந்த மக்கள் அவ்வளோ செத்துருவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ உக்கிரமாக போர் செய்து கொண்டிருக்கின்றார் பீஸ்வர். தான் நினைத்தாதான் மரணம் கேட்கின்றார். இவர் சொல்லுகின்றார், உடனே இறங்கி சொல்லுகின்றார், நான் உண்மை வதைப்பேன். இவருக்கு நான் அந்த ஆயுதம் ஏந்துவதில்லை என்று முடிவில் தான் வந்தார். நான் ஆயுதம் ஏந்தி உண்மை வதைப்பேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அதே போல நீர் தர்மத்தில் வாழவில்லை என்று சொல்லுகின்றார். அவர் கேட்டுக்கணும், இல்லை நான் என்னுடைய தர்மத்தில் தான் வாழ்ந்தேன், நான் என்னுடைய தந்தையாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தில் தான் வாழ்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்றாரு. இல்லவே இல்லை. நீ சத்தியத்துக்கு வாழ்ந்தா போதுமா? சத்தியம் நீ எதுக்கு பண்றா? என்ன காரணம்? அது உன்னுடைய அதை ஒரு 2 உன்னுடைய பேத்தியை விட இன்னும் சின்ன பொண்ணு. அங்கே அந்த அந்த அரசவையில் துயில் உரைகின்றார்கள். உன்னுடைய ராஜ்யம் தானே, நான் அரசாள்வேன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டு நீ ஆற வேண்டியது தானே? உனக்கு சக்தி இல்லையா? எதுவும் பலம் இல்லையா? எல்லாமே இருக்குதே, நீ அதை செய்யவில்லை. அதனால்தான் இத்தனை மக்கள் இங்கே சாகின்றார்கள் பார், இரத்த வளமாக கிடக்கின்றது என்று சொல்லுகின்றார் இல்லையா. உண்மையில்லை. நீ என்ன நமக்கு சத்தியம்? எதுக்கு என்ன இது என்ன வரும்? நான் இப்படித்தான் வாழுவேன் அப்படின்னு என்ன அது ஒரு கணக்கு? அப்படியெல்லாம் இல்லை. காலம் எப்படி இருக்கின்றதோ அதுக்கு தகுந்தாமல் நாம் சரியாக வாழ வேண்டும். அதான் உண்மை. ஏன்னா மனிதர்கள் பலவிதமாக இருப்பார்கள். நான் இப்படித்தான் வாழுவேன் என்றால் அது அதர்மத்தில் தான் போய் முடியும். அங்கே பீஸ்வரன் செய்த என்ன செய்கின்றது? அதர்மத்தில் தான் போய் முடிந்தது. அதான் இங்கே என்ன சொல்லுகின்றார்? எல்லாமே அதான் சொல்லுகின்றார். அதாவது பொல்லாது வராமல் பூமியில் வாழ்ந்திருப்பார், நாட்டில் ஒருவருமன் நல்லவனை நான் அடிச்சுலாம் சொல்லிட்டு வர்றார். நாட்டில் ஒரு அனுமன்னா யார் உடனே இங்கே சொல்லுவாங்க, அதை நல்லா சின்ன வயசுல சொல்லிக்கிறாங்க, நம்ம காமராஜர் தான் இப்படி அனுப்பியிருக்கிறார் போல இருக்கு ஐயா வைகுண்டர் அப்படின்னு. அது அப்படியெல்லாம் இல்லை. நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனாய் நான் அனுமன் அப்படின்னா யாரு? அனுமன் யாரு சொல்லுங்க? ராமருக்கு உதவி செய்தான் அனுமர். அதேபோல் நமக்கு உதவி செய்வதற்காக இறைவன் நமக்கு ஒருத்தர் அங்க நம்ம கூட அனுப்பிட்டே இருப்பார். நம்ம நமக்குள்ளால் இருக்கின்ற அந்த பரபரமாத்மா என்ன செய்வார்? நமக்கு ஒரு இடர் வரும்போது அங்கே அதை நம்மை காப்பாற்றுவதற்காக ஒருவரை அனுப்புவார். அதான் உண்மை. நாட்டில் ஒருவனை அனுமன் நல்லவனாய் நான் அடிச்சு கோட்டு செய்வேன். நல்லவர் சொல்லுகின்றார், நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனாய் நான் அடிச்சு கோட்டு செய்வேன் கோமாதான், அதாவது கோமகனே உன் காலம் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அதாவது நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வர்றாரு பாருங்க. குளத்தை தடன கொண்டு நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனாய் நான் அடிச்சு கோட்டிசை என்றுரைப்பேன் கோமகனே உன்காலம் முறை தப்பி ஆண்டதான். அதாவது உனக்கு அனுமன் என்ன செய்கின்றான்? அந்த ராமருக்கு
உதவி செய்தது போல் உன்னுடன் உனக்கு உதவி செய்வதற்கு எங்கிருந்தோ யாரோ வருவார்கள். அந்த விலங்கு அங்கு வரவில்லையா? 6:30 5:30 தானே அந்த அனுமர் வரவில்லையா? அதே போல உனக்கும் அவர்கள் வந்து உதவி செய்ய நாட்டில் ஒரு அனுமன் நல்லவன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இதுக்கு வந்து வேற வேற கதைகளெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே சொல்லிட்டான். குறைநோவு கண்டு, அதாவது முறை தப்பி யார் அந்த உலகத்தை ஆளுகின்றானோ, இல்லை முறை தப்பி யார் ஒருவன் வாழுகின்றானோ அவன் குறை நோவு கொண்டு கொண்டுழைந்து அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அதிலே சில பேர் அரசு உனக்கெனவே விதி அறியாமல் வெட்டி கொண்டே மாழ்வார், அத்தரணம் உண்காலம் அதிகமனை கேள்வி இத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். நல்லோர் மனதில் நாரணா என்றிருப்பார். நல்லோர்கள் என்ன செய்கின்றார்? எல்லாம் நாராயணன் செயல். என்னுடைய மனம், நான் வந்து இந்த செயலை நான் செய்து விட்டேன், இந்த செயல்லாம் என்னால் செய்ய முடியும், இந்த செயலை நான் நல்லபடியாக செய்து விட்டேன், இதுக்கு அப்புறம் நடப்பது நடக்காது யார்? இறைவன். என்னுடைய விதியின் காரணமாக, என்னுடைய நிலையின் காரணமாக, என்னுடைய அகக்கடவுளின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம போயிட்டே இருக்கணும். அதான் சொல்லுகின்றார். அப்போது ஆகாத மானீச பாவியெல்லாம் இப்போது கண்டதான் ஏழமே சொன்னதெல்லாம் ஏத்தே நண்பன் நண்பரை இருக்கம் செய்து. அதாவது என்னன்னா, நம்ம வந்து என்ன செய்கின்றோம்? இறைவன் எனக்குள்ளால இருக்கின்றான் அப்படின்னு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் இருக்குமா? எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ உடனே அவன் என்ன செய்வான்? அது வந்து இவன் வந்து கடவுள் நான் சொன்னானே, எல்லாரும் கடவுள்னு சொன்னானே, நான் இறைவனாக ஆகிவிட்டேன், நான் வந்து எண்ணம் இல்லாத தியானம் செய்து விட்டேன் இல்லையா, அந்த சாணனாக நான் ஆகிவிட்டேன், தோணாத பொருளை கண்டு சாணனாக ஆகிவிட்டேன் எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தவன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனே அவன் என்ன சொல்லுவான்? இவன் நான் கடவுள்னு சொன்னான், அப்படி சொன்னா, இப்படி ஆயிடுச்சு இப்படின்னெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ இது பண்ணவே செய்யாத. நான் இதெல்லாம் என்ன செய்வேன்? உனக்கு நான் சரி செய்து கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்லுகின்றார். குளத்தை தடதடன கொந்தாய் உடைத்து சுழத்தகன அக்னியும் துர்க்கை மகா துர்க்கையும் விட்டைச்சு மாநில விளையாடியே தெரியும். அதாவது நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லுகின்றார். நமக்கு வந்து ஒரு நோய் வரும்போது, நமக்கோ இல்லை நம்முடன் இருப்பவர்களுக்கோ நோய் வரும்போது தான் நாம் நிறைய விஷயங்களை சிந்தனை பண்றோம். எதற்கால இப்படி வருகின்றது, என்ன காரணம் அப்படின்னு. அப்படியெல்லாம் அந்த காலங்களெல்லாம் உனக்கு என்னது? ஆனால் நாடும் நல்லவர் என்ன செய்வார்கள்? நாடும் பெரியவராய் வாழ்ந்திருப்பார்கள். எந்த ஒரு சிரமமும் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு வராது அப்படின்னு சொல்லுகின்றார். பொன்மகனே பூமியில முன்னொரு காரணங்கள் கெட்ட நஸ்ராணி கம்பி கடைகாலம் மொட்டை தலைவரான் முளையனன் ஓடினான், ஆடி கொண்டாடி அங்குமிங்கும் தானிலிருந்து ஓடிக்கொண்டோடி ஒன்று போலே வாழ்வான். அது மொட்டை தலை வருவான் அப்படின்னா யாரு? மொட்டை தலையா யாரு வர்றாங்க? நீங்க உடனே அங்க யாரு ஆங்கிலேயன் வர்றான், இல்லை முஸ்லீம்ஸ் வரான், அவன் வரான், இவன் வரான் அப்படின்னலாம் இல்லை. மொட்டை தலைன்னா தலையில வந்து முடி இருக்குது. அதாவது நீங்க தலையில வந்து நமக்கு முடி இருக்குது, அந்த முடியை வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த சாமியாரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அங்கே அந்த ஒரு சாமியார், அதாவது இந்த என்னமோ ஒரு சாமியார் வந்து அவங்க வந்து ஒரு சாமியாரா வரணும்னாலே தலையில இருக்கிற முடியை தன்னுடைய கையாலே பிச்சு போடணும். பிச்சு போட்டு அந்த முடியெல்லாம் பிச்சு மொட்டை தலையாகணும். அப்படி என்ன அந்த மொட்டை தலையன் அப்படின்னா அவங்க வந்து தியானம் செய்ய செல்லுகின்றார்கள், அவர்கள் இறைவனுடைய அடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் மொட்டை தலை வருவான் முளையனவன் ஓடினான், ஆடி கொண்டாடி அங்குமிங்குந்தாலேருந்து ஓடி கொண்டாடி ஒன்று போலே மாழ்வான் அப்படின்னு சொல்லுகின்றார். அதாவது என்னன்னா இதெல்லாம் வந்து வாழ்க்கையே கிடையாது. நீங்க வந்து தலையில மொட்டை அடிக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு வந்துருவாரா? இல்லை நீங்க வந்து தலையில இருக்கிற முடியை நீங்க உங்க கையாலே பிச்சு எரியறதுனால அதான் நமக்கு இந்த உடல் தந்திருக்கிறாங்க கடவுள், இதுக்காகவா தந்திருக்கிறாங்க? இல்லை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை அப்படியே குத்தி கன்னத்துல எல்லாம் குத்தி கஷ்டப்பட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போவாங்க, நடப்பாங்க, அப்படியே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும். அதுக்காக நம்ம இந்த உடலை நமக்கு தந்திருக்கின்றான் கடவுள். பட்டினி கிடந்தே சாவானுங்க சிலங்க இல்லையா? அதுக்காக அந்த உடலை தந்திருக்கிறாங்க. நாம் சரியான உடலாக சரியாக வாழ்ந்து சரியாக நல்ல, அதாவது வந்து அந்த எந்த ஒரு இரத்த வருகின்ற அந்த உயிர்களை கொண்டு சாப்பிடாத உணவை சாப்பிட்டு நல்லபடியாக வாழ்றதுக்கு தான் தந்திருக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் நிறைய, அதாவது அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னாலாம் நீங்கள் வந்து இந்த தர்மயுகத்துக்கு நீங்கள் வர முடியாது. சாதாரணமாக மனது நிலையிலிருந்து வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து சரியாக அந்த வேதங்களின்படி வாழ்ந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தர்மயுகத்துக்கு வந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மகனே உன் காலம் மகிழ்ந்தீர் என் மகனே. இதெல்லாம் வேண்டாம், நீ மொட்டை அடிக்கணும், நான் அதை பண்ணணும், நான் வேலை குத்தணும், நான் வந்து என்னையே நானே அடிச்சுக்கணும். நிறைய இடத்துல அவங்கள அடிப்பாங்க. ஐயோ அந்த குழந்தைங்களெல்லாம் அப்படி கொத்தி தூக்கி அந்த என்னமோ ஒரு இதெல்லாம் வச்ச எவ்வளோ கொடுமையெல்லாம் படுத்துவாங்க தெரியுமா? கடவுள்னு சொல்லிட்டு தீச்சட்டி எடுத்து ஆடுறாங்க, ஆணி மேலே ஆடுறாங்க, இதெல்லாமா கடவுள் அப்படின்லாம்? அது அப்படி இல்லை. மகனே உன் காலம் மகிழ்ந்து இரு. நீ வந்து சாதாரண மனிதனை போல மகிழ்ச்சியாக இரு.
இதெல்லாம் இதெல்லாம் கடவுளை கொண்டு சேர்க்காது. அவர்கள் செய்வதெல்லாம் தவறானது. அதை நீ இது பண்ணாத சொல்லுகின்றார். ஓமை ஒன்று சொல்லுகிறேன் உற்புறமாய் கேள்மகனே, புத்திரனுக்கே குருவும் புகன்றதெல்லாம் குரு புகன்றாலும் சுற்றுமுற சூட்சம் தொழிலுண்டு ஆயானுள் அத்தனையும் என்னுள் அடக்கமில்லை என் மகனே. அதாவது நீங்க வந்து ஒரு இப்ப நான் இப்ப எனக்கு எங்கடா ஐயா சொல்லுகின்றார், இல்ல நான் உங்களிடம் சொல்லுகின்றேன், இல்ல வந்து மகாவிஷ்ணு ஐயாவிடம் சொல்லுகின்றார். உடனே ஐயா வந்து இதே போல கேட்டு நடந்துருவாரா? அது என்ன அப்படின்னு அவரேகவே அவருடைய உள்ளமே என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இணங்க வேண்டும். அந்த மனமே அதுக்கு வந்து சேர வேண்டும். அப்படி வந்தால்தான் அந்த அந்த வேலை நடக்கும். அப்படி வந்தால்தான் அந்த மனம் ஒத்து வந்து மனமாக வந்தால்தான் நீங்கள் அதை சரியாக செய்ய முடியும். அதுதான் உண்மை. அதில் என்னோட அடக்கமில்லை என் மகனே, முந்தியனை என்ற முதல் நாளோர் விஞ்சை வைத்தார். அவ்விஞ்சை மாத்திரமே யானுக்கு இல்லை. எனக்கே இதுக்கு முன்னாடி ஒரு விஞ்சை எனக்கு தந்திருக்கிறாங்க. அந்த விஞ்சை மட்டும் நான் அவனுக்கு தரவில்லை. அதை கேளு. ரொம்ப முக்கியமான விஞ்சை கேளுங்க. அதாவது சீமை அரசு அது எப்போன்னு கேளுன்னு சொல்ல, சீமை அரசு செலுத்த வரும் நாளையிலே மேன்மை முடிதரிக்கும் வேளையிலே என் மகனே சொல்லுகிற விஞ்சை சுத்தமனே கேட்டு நீ மேன்மை முடிதரிக்கும். நீ மேலான அந்த இறைநிலை அடையும் போது, நீ மேலானவனாக ஆகும்போது, அந்த இறைவனை எனக்குள் என்று படைத்து நீ அதே போல வாழ்ந்து அதை உணர்ந்து அந்த எண்ணமில்லாத அந்த நிலை கையிலைக்கு சென்று அந்த எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று நீ அதை முழுமையாக உணரும் போது, அந்த மேன்மை அடையும் போது என்னாகின்றது பாருங்க. பல்லுயிர்களுக்கும் படியளக்கும் விஞ்செய்து எல்லாம் உனக்களித்தன் என்னுடைய நாரணனே அல்லாமல் நான் உனக்கு அருள்கின்ற விஞ்செய்கிறேன். பெரியோளுக்கு வாழ்வு பெருக சிறந்தாலும் மரியாதையே இருக்கும் மகனே நீ கேட்டு. நீ எவ்வளோ பெரிய வாழ்க்கை, எவ்வளோ பெரிய புத்தி என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மரியாதை அவர்கள் தருவார்கள். எல்லா உயிர்களுக்கும் அவர்கள் மரியாதை தருவார்கள். கேட்டு நீ சற்றோலே வாழ்வு சகடருக்கே வருகள் கற்றோரை ஆகினும் கண்டறிவன் போடணுமா. கொஞ்சம் பணம் காசு கொஞ்சம் ஞானம் இதை அறிவு வந்துச்சுன்னா போதும், நீயே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. சற்றோலே வாழ்வு சகடருக்கே வரைகள் கற்றோலே ஆகினும் கண்டறிவேன் போனி என்பான். முள்மிருக்கம்பூவும் மினுக்கு 3 நாளை கள்ளருக்கு வாழ்வு காணுவது போல் மினுக்கு. கள்ளருக்கு எவ்வளவு திருடன் கெட்டவன் அவனுங்கெல்லாம் எத்தனை நாள் அந்த வாழ்க்கையை நிலைக்கும்? அவன் எத்தனை நாள் அந்த திருடிட்டு வரதை வச்சு வாழ்க்கை வாழ்ந்துட முடியும் இல்லையா? இந்த ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பாக அது எத்தனை கொஞ்ச நாள் அந்த மினுமினுக்கு இருக்கும். அடுத்தது அது தேர்ந்தவுடன் என்ன பண்ணுவான்? அடுத்து இன்னும் திருட தான் போவான் இல்லையா? உண்மை இல்லையா? அதே போல தான் அது எல்லாம் வரும். சற்றோல் அதாவது கள்ளருக்கு வாழ்வு காணுவது போல்மினுக்கு நல்லவருக்கு வாழ்வு நாளும் குறையாம். நல்லவனாக நீ வாழ்ந்தால் உனக்கு எந்த ஒரு குறையுமே வராது. எந்த ஒரு மனசுக்கு இல்லாத அந்த ஐயோ நான் இதை செய்து விட்டேனே, இந்த தவறை நான் செய்து விட்டேனே என்று நீ வருந்த வேண்டிய அவசியமே இருக்காது. எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியுடன் வாழலாம் அப்படின்லாம் சொல்றார். நல்லவருக்கு வாழ்வு நாளும் குறை, எல்லோரும் நல்லவராய் வாழ்ந்திருப்பார் கண்டிருப்பாய். வில்லாத ஞானம் மேல் ஞானம் நியாயம் என் மகனே, துள்ளாத யாரை துடியானே என் மகனே. அடக்கம் இதெல்லாம் நம்ம அப்படியே துள்றாங்க. நான் பெரியவன் அப்படின்னு துள்ளாதே அப்படின்னு சொல்லுகின்ற இதெல்லாம் நம்ம அதான் நேற்றைக்கே சொன்னோம். சாரி, இதுக்கு முன்னாடியே சொன்னோம். அதாவது அந்த விநாயகருக்கு எதற்காக அந்த பெருச்சாளியை வாகனமாக தந்திருக்கின்றார்கள் அப்படின்னா, நான் எவ்வளவு சொத்துக்கள் செல்வங்கள் அறிவு எவ்வளவு இருந்தாலும் நான் அதை அடக்கி என்ன செய்ய வேண்டும்? அந்த பொந்துகளில் வரைந்து வாழுகின்ற எலியை போல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே அதுதான் சாருகின்றது. அதெல்லாம் பார்த்துட்டு நன்றி மறவாதே நான் பெரிதென்றே அண்டின பேரே அகற்ற நினையாதே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்மளை நம்பி ஒருத்தர் வருகின்றார், அவளை நீங்க அகற்றிடாதுங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்கள அலட்சியப்படுத்தி நீங்க போயிடாதுங்க. அவங்க உங்களை நம்பி வந்திருக்கின்றார்கள், உங்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். ஆபத்தை காத்து, அது ரொம்ப அற்புதமான விஷயங்க. ஆபத்தை காத்து அகல நீ தள்ளாதே. ஒரு விஷயம் செய்யணும், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்படியாவது எப்படி செய்யறது, இதை இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? அதை நீ நாள் கடத்திட்டே செல்லாது. அதை உடனடியாக நீ அதை பேசி அதை முடித்து சரி செய்து விடு. அது எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இது சொல்லிட்டுறாரு. அடுத்தது பாருங்க, சாபத்தை குறாதே. நீ சாபமே போட்டுறாத. ஒன்னளவுக்கு வந்தாலும் சாபம் எதுக்கு போடுறா? நீ எதுக்கு நம்ம சாபம் போடணும்? சாபமே போடாதே அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார். பசுவை எடுத்து பட்டினிகள் போடாதே, விசுவாசம் இதிலே வினோதம் நினைக்காதே,